Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் நிந்தையா இருக்கிறேன், என் வீட்டில் நிந்தையா இருக்கிறேன், புறஜாதிகள் மத்தியில் நான் நிந்தையா இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என் அன்பானவர்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இனி உன்னை நிந்தையாய் வைப்பதில்லை என ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு அன்பானவர்களே, நீங்க தான் புலம்பி கொண்டு இருக்கிறீங்க, நீங்க தான் நினைச்சுக்க நீங்க நிந்தைன்னு சொல்லிட்டு, உலகம் அப்படிதான் சொல்லுங்க, நீங்க தாங்கன்னு சொல்லுங்க, நீ தான் வேஸ்ட்னும், நீ தான் குப்பன்னும், நீ தான் பைத்தியக்காரன்னும், நம்மள தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே கிடக்கும். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் நம்ம இனி நிந்தையாய் வைப்பதில்லை. வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல். பாருங்களேன், இனி புறஜாதிகளுக்குள்ளே உங்களை என்ன பண்றதில்ல? நிந்தையாய் வைப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, அந்த நிந்தை எவ்வளவு பெருசு தெரியுமா? வீண்படியை சுமந்துக்கிட்டு நம்மளால யாரையும் ஃபேஸ் பண்ணாம தலை குனிஞ்சு நடந்து போறது இல்லை. எத்தனை நாள் நடந்திருக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நிந்தையாய் வைப்பதில்லையா? ஆண்டவர் ஒரு நாளும் நிந்தையை வைப்பதில்லை. இனி நீங்க எப்பொழுதும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இனி தலை குனிஞ்சு நடக்க வேண்டாம். எந்த இடத்துல தலை குனிஞ்சு நடந்தீங்களோ அதே இடத்துல கம்பீரமா கர்த்தர் நடக்க பண்ணுவார். உங்க வாழ்க்கையில நன்மையானதை ஆண்டவர் செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிறார், இனி உன்னை நான் நிந்தையாய் வைப்பதில்லை. எப்படி வைக்கிறது இல்லையா? நிந்தையை வைக்கிறது இல்லையா? ஏன்னா தலைவலிடா இவன், என் தான் இவன் இருக்கிறானு தெரில அப்படின்னு சொல்றாங்களே, சபிக்கிறாங்களே, கரிச்சு கொட்டுறாங்களே. இனி அப்படி இல்லை, அப்படி இல்லவே இல்லை. வேலை ஸ்தலத்தில் இவன் தண்டத்துக்கு வேலை செய்கிறான்பா, இவன் சம்பளம்லாம் தண்டம் தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே. இனி அப்படி கிடையாது. இனி உங்க வாழ்க்கையில ஒரு காரணம் இருக்கும். இனி யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களோ, நிந்தையா சொன்னாங்களோ, அந்த நபருக்கு முன்படி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அவர்களுக்கு மேலே உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை செய்ய போறார். பாருங்களேன், ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இது வரைக்கும் தங்க வாழ்க்கையை நொந்துக்கிட்டாங்க, பிறந்த நாளை நொந்துக்கிட்டாங்க. ஏன் தான் எனக்கு இந்த வாழ்க்கை, ஏன் நான் இப்படி இருக்கிறேன், அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு, எல்லாரும் என்னை நிந்தன்னு சொல்றாங்களே அப்படின்னு அழுத பிள்ளைகள் மத்தியில் கர்த்தர் நீர் மேன்மையாய் ஆசீர்வாதமாய் வைப்பீராக. அந்த ஜனங்களை, அந்த அன்பு பிள்ளைகளை உயர்த்துங்க, அவருடைய பிள்ளைகளை உயர்த்தி வைங்க. இதற்கு இருக்கிற இடையூறெல்லாம் நீக்கி போட்டு தேவ சமாதானம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வாதமாக நடத்துங்க. வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். நீங்க நிந்தை இல்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி blessing wordsக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.